மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 140. தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டியரிங்கில் ஓங்கி குத்தினான் மாதேஷ். சில நாட்கள் முன்பு நிகழ்ந்ததை நினைத்து பார்த்தான். அன்று மாலை முக்கியமான ஹார்ட் டிஸ்க் ஒன்றை எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தான். கேக் செய்து வைத்துவிட்டு கிரியை எதிர்பார்த்து காத்திருந்த மித்ராவின் முகம் மாதேஷின் எக்ஸ்ரே கண்களில் பட்டுவிட்டது. அவள் முகத்தில் தெரிந்த மாற்றம் என்ன என்று யோசித்தவாறு அமர்ந்திருந்தான். அப்பொழுது கிரி வந்தான். அவனை கண்டதும் மித்ராவின் முகம் மலர்ந்துவிட பின் யாரும் அறியா வண்ணம் அதனை மாற்றிக்கொண்டாள். ஆனால் மாதேஷின் கண்களில் இருந்து அது தப்பிவிடுமா என்ன? இருவரும் சென்று பேசிக்கொண்டிருக்க மலர்கொடியிடம் கேட்டான் மாதேஷ். அம்மா, கிரி எதுக்கு வந்திருக்கான்? அவனோட அண்ணன் பையனுக்கு பர்த்டேவாம்டா. மித்ரா கிட்ட கேக் செய்ய சொல்லி கேட்டிருந்தான். அதை வாங்கிட்டு போக வந்திருக்கான். இப்போ ஊருக்கு கிளம்புறானாம். நாளைக்கு அந்த பையனுக்கு பர்த்டே போல, 10th பர்த்டேன்னு சொன்னான். அதனால ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. மலர்கொடி சொல்லிவிட்டு வெளியில் எங்கோ சென்று விட்டார். மாதேஷ் அவர்கள் இருவரை தேடி சென்றான். நந்தினி ஒரு வாரம் அம்மா வீட்டிற்கு சென்றிருந்ததால் அவள் வீட்டில் இல்லை. சத்தம் இல்லாமல் அவர்களை கண்காணிக்க மாதேஷ் சென்றபோதுதான் கிரி மித்ராவிடம் கேக்கிற்கான பணத்தை கொடுத்தான். அதன் பிறகு நிகழ்ந்த அனைத்தையும், அவர்கள் பேசிய அனைத்தையும் பார்த்தான், கேட்டான் மாதேஷ். கிரியிடம் தன் காதலை சொன்னபோது தன் தங்கையின் முகத்தில் இருந்த மலர்ச்சியை கண்டுகொண்டான். பின் அவன் மறுத்தபோது மித்ரா கெஞ்ச ஆரம்பிக்க மாதேஷிற்கு கோபம் வர தொடங்கியது. தன் அண்ணன் அன்னிக்காக மித்ராவை வேண்டாம் என்று கிரி சொன்னபோது மாதேஷின் ஈகோ எட்டி பார்த்தது. எல்லோரையும் அதிகாரம் செய்தே பழக்கப்பட்டவன் அவன். எவனோ ஒருவனின் முடிவால் தன் தங்கையின் ஆசை நிராகரிக்கப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தலைவரை பொங்கிய கோபத்தோடு இருவரையும் பார்த்து கொண்டிருக்க அதன் பிறகு நிகழ்ந்ததில் திகைத்தான் அவன். கிரியின் பார்வையை வைத்தே அவன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்ட மித்ராவையும் அவளை காயப்படுத்தாமல் பேசும் கிரியையும் கண்டு ஆச்சரியம் கொண்டான். இக்கட்டான அந்த சூழ்நிலையை இருவரும் ஒருவருக்கொருவர் காயப்படுத்தி கொள்ளாமல் கையாண்ட விதத்தை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு புரிதல் என்று எண்ணி வியந்தான். இத்தனை வருடங்கள் வாழ்ந்தும் தனக்கும் நந்தினிக்கும் இடையில் கூட இவ்வளவு புரிதல் இருக்குமா என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஏனோ அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. வேகமாக தன் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டவன் யோசனையில் ஆழ்ந்தான். இடையில் மித்ரா கூறிய ஒரு விஷயம் ஒன்று அவன் மனதை அரித்தது. மித்ராவால் அவனுடைய 1 வருடம் படிப்பு வீணானதா? எப்படி? யோசித்தவன் அதனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். அடுத்த 1 மணி நேரத்தில் நிகழ்ந்த அனைத்தையும் அறிந்து கொண்டான். அதன் பிறகு கிரியின் குடும்பத்தை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டான். 2 நாட்களில் முரளியின் மொத்த குடும்ப ஜாதகமும் அவன் கையில் இருந்தது, குடும்ப புகைப்படம் உட்பட. ஏன், பிரியாவின் அம்மாவை பற்றியும் வர்ஷினியின் குடும்பத்தை பற்றியும், அதைவிட காட்பாடியில் இருக்கும் நித்யாவின் குடும்பம் பற்றிய விவரம் கூட அவன் கையில் இருந்தது. ஏனோ முரளியின் புகைப்படத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். பயங்கரமான ஆளுதாண்டா நீ. தம்பிங்களை குணத்தில் உயர்த்தி வளர்த்துட்டு அந்த குணத்தை வச்சியே நல்லா பணக்கார பொண்ணுங்களாக தான் பார்த்து உன் வீட்டு மருமகளுங்க ஆக்கியிருக்க. உனக்காக உன்னோட தம்பி என் தங்கச்சியை வேண்டாம்னு எப்படி சொல்லலாம்? என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுடா. உன் வீட்டில் நீ நினச்சது தான் நடக்குமாமே. இனி அப்படி நடக்காது. உன்னோட வீட்டு விஷயத்தை நான் எப்படி முடிவு பண்ணுறேன்னு பாரு. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ஏதோ வில்லன் மாதிரியே தோணுது. நீ வில்லனா இல்லை நான் வில்லனா பார்க்கலாம், தனக்குள் கேட்டு புன்னகைத்து கொண்டான். அடுத்த நாளே கிரியை சந்தித்து பேசினான் மாதேஷ். பொறுமையாக பேசியிருந்தால் கூட கிரி ஏதாவது யோசித்திருப்பான். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை கிரியின் மேல் செலுத்த அவனோ தன்னுடைய முடிவில் இருந்து பின்வாங்க தயாராக இல்லை. என்னோட அண்ணன் அண்ணியை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதுவும் மித்ரா விஷயத்தில் அவகிட்ட இருந்து தள்ளி இருப்பேன்னு அன்னிக்கிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நிச்சயமாக என்னால் முடியாது. தான் நினைத்ததை சாதித்தே பழக்கப்பட்ட மாதேஷால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் முரளிக்கு சிறியதாக ஒரு விபத்தை ஏற்படுத்தினான். கிரிக்கு விஷயம் தெரிந்ததும் அவனிடம் மிரட்ட நினைத்திருக்க அவன் வீட்டிலோ அவனிடம் அந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை. அதனால் மாதேஷே அவனை சந்தித்த இதை பற்றி கூறினான். முரளியை காட்டி மிரட்டி மித்ராவின் காதலை ஏற்றுக்கொள்ளச் செய்தான். முரளியின் குடும்பத்தை பற்றி அனைத்தையும் விசாரித்தவன் கிரியின் திருமணத்திற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து முரளி தனியாக சென்று விடுவான் என்பதையும் விசாரித்து வைத்திருந்தான். அதன் பிறகு அவரவர்கள் இஷ்டத்திற்கு இருந்து கொள்ளலாம் என்ற முரளியின் முடிவை வைத்து மாதேஷ் ஒரு திட்டம் தீட்டி வைத்திருந்தான். 2 வருடங்கள் கழித்து கிரியை இங்கேயே அழைத்து கொண்டு வந்து விடலாம் என்று யோசித்தான். அவனுக்கான தொழிலையும் இங்கே ஆரம்பித்து கொடுத்து பக்கத்திலேயே மித்ராவை வசதியாக வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தே கிரிக்கும் மித்ராவிற்கும் திருமண பேச்சை ஆரம்பித்து இருந்தான். ஒருவேளை கிரி மறுத்தால் மறுபடியும் முரளியை வைத்தே அவனை வழிக்கு கொண்டு வர எண்ணியிருந்தான்.
ஆனால் ஏனோ இன்று கிரி கூறிய வார்த்தைகளும் அவன் பார்வையும் மாதேஷின் மனதை தாக்கியது. நீ என் அண்ணனை கஷ்டப்படுத்தியதற்கு உன் தங்கையை நான் கஷ்டப்படுத்துவேன் என்று அவன் சொல்லியிருந்தால் கூட அவன் மனம் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனால் நீ என்ன செய்தாலும் உன் தங்கையை எதுவும் செய்ய மாட்டேன் என்று அவன் நெஞ்சை நிமிர்த்தி கூறிய விதத்தில் மொத்தமாக தான் தோற்றுவிட்டு நிற்பதாக தோன்றியது. ஏனோ முரளி தன்னை எள்ளி நகையாடுவதாக உணர்ந்தான். நீ தலைகீழாக நின்றாலும் என் தம்பி எப்பவும் என் தம்பியாகவே இருப்பான் என்று தன் காதில் சொல்லி அவன் சிரிப்பதைப் போல் உணர்ந்தான். அது அவன் கோபத்தை மிகைப்படுத்த அதனை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் தவித்தான். வரட்டும், முதலில் மித்ராவை திருமணம் செய்ய சம்மதித்து அதை பற்றி பேச அவன் வரட்டும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டான். அங்கு முரளியோ யோசனையோடு இருந்தான். எத்தனை வருடங்களாக செல்லும் அதே பாதை, ஒரு முறை கூட இதுபோல் விபத்து நேர்ந்ததில்லையே. இது தெரியாமல் நிகழ்ந்ததா, இல்லை வேண்டுமென்றே நடந்ததா? கிரியின் நடவடிக்கைகளும் அவனுக்கு ஏதோ சந்தேகத்தை கிளப்ப சத்யாவை அழைத்தான். சத்யா, எனக்கு அடிபட்டு இருக்குன்னு கிரிக்கு யார் சொன்னது? பிரியா தாங்க சொன்னா. பிரியாவை அழைத்து கேட்டான். மாமா, பாப்பா தெரியாம சொல்லிட்டா, அதனால வேற வழி இல்லாம நான் சொல்ல வேண்டியதா போச்சு. அன்விதாவை அழைத்து மடியில் அவளை அமர்த்தி கொண்டு கேட்டான். பெரியப்பாவுக்கு காயம் ஆயிடுச்சுன்னு பாப்பா தான் சித்தப்பா கிட்ட சொன்னீங்களா? இல்லை என்றாள் அவள். என்னடா சொல்ற? நீதான் அவன்கிட்ட சொன்னதா அம்மா சொன்னாலே. இல்லை பெரியப்பா, சித்தப்பா தான் கேட்டாரு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு, அதனால தான் காயம் இன்னும் ஆறலைன்னு சொன்னேன். ஏதோ முரளிக்கு புரிவது போல் தோன்ற, பாப்பா நல்லா யோசிச்சு சொல்லு, பெரியப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சித்தப்பா கேட்டானா, இல்லை பெரியப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டானா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பெரியப்பா, பெரியப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டாரு. சரிடா குட்டி, நீ போ என்று சொல்லி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து அனுப்பி வைத்தான். எப்போதும் போல் தன் உதட்டை பிதுக்கி சிறிது நேரம் யோசித்தவன் லிங்கேஸ்வரனை அழைத்தான். சொல்லுடா, நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன், ஆனால் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு விட்டுட்டேன். ஓ, என்கிட்ட பேச பயமா என்றான் சிரித்து கொண்டே. ரொம்ப ஆசைதான், வந்தேன்னா வாயிலே ஒன்று வைப்பேன் என்றார். உறக்க சிரித்தான் முரளி. வர வர என்னோட சங்கரன் மாமா மாதிரியே ஆகிட்டு இருக்கீங்க நீங்க என்றான். சரி சொல்லு, என்ன விஷயம்? அன்னைக்கு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, அதை பண்ணவனுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்குமா? அந்த இன்ஸ்பெக்டர் குமரன் உங்கள் ஃப்ரெண்டு தானே? அது எப்படிடா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க? அதெல்லாம் அப்படிதான். இப்போ அதுவா முக்கியம்? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னால் விடவா போற? பண்ணி தொலைக்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் முகம் மாறியது. முரளி, ஏதாச்சும் பிரச்சனையா என்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். அதை விடுங்க, நீங்கள் என்கிட்ட என்ன பேசணும்னு நினச்சிங்க? வர்ஷினியை பற்றி. ஏன், என்ன ஆச்சு? அவளுக்கு 3வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அது முடியறதுக்குள்ளே அவளை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து ஒரு 2 மாதம் வச்சு பார்த்துக்கலாம்னு ஜெயந்தி ஆசைப்படுறா. 5வது மாதம் அனுப்பி வைக்கலாம்னு அம்மாவும் சொன்னாங்க. ஆனால் இப்போ உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால கேட்கலாமா வேண்டாமான்னு தயக்கமாக இருக்குது. உன்னோட வேலையும் சேர்த்து இப்போ அவதானே பார்த்துக்கிட்டு இருக்கா, அதனால தான் யோசிக்கிறோம். இதில் என்ன மாமா இருக்குது? வந்து கூட்டிகிட்டு போங்க. வேலை பங்கில் தானே பார்க்குறா, இங்கே இருந்தா என்ன அங்கே இருந்தா என்ன என்று சொல்லி சிரித்தான். சரிடா, அப்போது அம்மாவை நல்ல நாள் பார்க்க சொல்லி அன்னைக்கு நான் ஜெயந்தியை கூட்டிகிட்டு வரேன். சரி மாமா, எதுக்கும் நவநீதன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் லிங்கேஸ்வரன். 2 நாட்கள் கழித்து அருணாச்சலத்திற்கு அழைத்த முரளி கிரிக்கும் மித்ராவிற்கும் திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வதாக கூறினான். முரளி எவ்வாறு ஒப்புக்கொண்டான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.